நீங்களாம் கதை புஸ்தகம் படிச்சிருக்க மாட்டீங்க. நாங்களாம் சின்ன வயசில் கதை புஸ்தகங்கள் படிப்போம், சிறுகதைகள் படிப்போம், புராண கதைகள்னு சொல்லிட்டு தமிழில் வரும், அதெல்லாம் படிப்போம். அதில் வந்து நீங்கள் சினிமாவில் கூட பார்த்துருக்கலாம். கடவுள் திடீரென்று உங்கள் முன்னாடி தோன்றிவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் ஆப்ஷன் அவங்க என்ன சொல்லுவாங்க? கடவுள் தோன்றினால், கடவுள் வந்து என்ட்ரி கொடுத்தா வரம் தான் கேட்பாங்க. புரியுதா? இது யார்கிட்ட வேணாலும் கடவுள் வந்தார்னா நான் சாகவே கூடாது, எனக்கு சாகா வரம் வேண்டும், எனக்கு இந்த வரம் வேண்டும், எனக்கு அந்த வரம் வேண்டும். அப்போ கடவுள்னாலே மக்களுடைய மைண்டில் என்ன பதிஞ்சிருக்கு? கடவுள்னா அவனால் எல்லாமே செய்ய முடியும். ஸோ எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் அவன்கிட்ட வாங்கிக்கணும். இதுதான் கடவுளில் வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளும் முறை. கடவுள்கிட்ட இதுதான் கேட்கணும். புரியுதா? அப்போது அந்த மக்கள் வந்து இப்போ இவங்க எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இவர் கடவுளோட கான்டாக்டில் இருக்கிறேங்கிறார். நாம் இருக்கிறதுல பாலைவனத்தில் இருக்கிறோம். இந்த பாலைவனத்துக்கு ஒரு ஆறு தேவைப்படுதா இல்லையா? புரியுதா இல்லையா? இந்த ஆறு தேவைப்படுதா இல்லையா? சரிப்பா, கடவுள் தானப்பா உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நைல் நதியை படைத்தார், அமேசான் ரிவரை படித்தார், அதை இந்த ரிவரை படைச்சாருங்கிறீங்க. சரிப்பா, போயிட்டு போகுது. இங்கேருந்து ஒரு சம்சமும் கடவுள் தானே கொடுத்தாருன்றீங்க. சரி, அந்த சம்சமையும் ஓட செய்யுங்க, ஓட செய்யுங்க. பாலைவனமாக இருக்குது இல்லை, இப்ராஹிம் இருந்த பகுதி தானே. விவசாயம் பண்ணுற மாதிரி எங்களுக்கு விளைநிலங்களை மாற்றி கொடுக்க சொல்லுங்கள். இது பஞ்சர் இதாக இருக்குது, இதில் எதை போட்டாலும் முளைக்க மாட்டேங்குது, முளைக்கிற மாதிரி பண்ண சொல்லுங்கள். அப்போது ஒரு தங்கத்தான மலையை கொடுக்க சொல்லுங்கள். தங்கத்தை வச்சு நாங்கள் போய் உலகத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த தானியங்களை வாங்கி நாங்கள் நல்லா சாப்பிட்றோம். அதுவும் இல்லாமல் அவங்க கேட்குற இதெல்லாம் இல்லைன்னா காணாமல் போயிட்டான் என் பையன், 10 வருஷமாச்சு, இப்போ எங்கே இருக்கான்னு தெரில, அந்த பையனை கண்டுபிடிச்சி கொடுங்க. என் மருமக முழுகாமல் இருக்கா, இது குழந்தை உள்ளே இருக்கிறது ஆனா பொண்ணா, இந்த ரிப்போர்ட்டை சொல்லுங்கள்.